ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். அவருடைய 5 ஆச்சாரியர்கள்ல முதல் ஆச்சாரியருக்கு பெரிய நம்பின்னு பேர். இந்த மாரநேரி நம்பின்னு ஒருத்தரை பத்தி சொன்ன பாருங்க, அவர் யாரு? ஆளவந்தாருடைய சிஷ்யர். அப்படின்னா பெரிய நம்பிகளுக்கு என்ன? கிளாஸ்மேட், சகபாட்டி. மாரநேரி நம்பி சிதிலமாக இருக்க செய்தே பெரிய நம்பிகளை கூட்டார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியுங்காணும். இந்த சரீரத்துக்கு நீர் அந்திம சம்ஸ்காரம் செய்துவிடும். என் உறவினர்களுக்கு கொடுக்காத. ஏன்னா நான் இந்த சாஸ்திரம் எல்லாம் கத்துக்கிறேன்னு என் குலத்துல ஒதுக்கியே வச்சுட்டா என்ன. ஆனா செத்து போன உடனே எங்க குல வழக்கம்னு அவ முன்னாடி வந்துருவா. ஒன்ன மாதிரி இருக்கக்கூடியவன் தான் அந்திம சம்ஸ்காரம் பண்ணணும். அவன் கையில எல்லாம் இந்த உடம்ப கொடுத்துறாதே. பெரிய நம்பிகள் சரின்னு விட்டார். அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாழியில அந்த மாரநேரி நம்பியுடைய ஆத்மா சரீரத்தை பிரிஞ்சுடுத்து அந்த சரீரத்துக்கு அந்திம சம்ஸ்காரம் கொள்ளிடக்கரையில பண்ணிட்டு காவேரியில முழுக்கு போட்டுட்டு வந்துட்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்து வீதியில வம்பு பேசக்கூடியவா எல்லா காலத்திலயும் இருக்கா இல்லையா? அதனால அவ என்ன பண்ணிவிட்டா, ராமானுஜர் கிட்ட போய் இவாள்லாம் சொல்லிட்டா, நீர் என்னவோ நான் சாஸ்திரத்தை காப்பாத்துறேன், குலத்தை காப்பாத்துறேன், தர்மத்தை காப்பாத்துறேன், சன்னியாசியா திருதண்டத்தை பிடிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கீர். உம்ம ஆச்சாரியன் என்னன்னா பிராமண குலத்தில் பிறந்து அப்ராமணராய் இருக்கக்கூடிய மாரநேரி நம்பிக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல, நீங்க உட்கார்ந்து இங்க ஆச்சாரியனா இருக்கேள் அப்படின்னு வெய்ய ஆரம்பிச்சுட்டா. ராமானுஜருக்கு என்ன பதில் ஆச்சாரியன் சொல்லுவார்னு தெரியும். வாங்கோ அவரை போய் கேள்வி கேட்கலாம்னு போனார். அப்போ பெரிய நம்பிகள் எதிர்க்க இருக்கக்கூடிய ராமானுஜரை பார்த்து, ராமானுஜரோ வாரும் அப்படின்னார். அப்போ ராமானுஜர் சொன்னார், எனக்கு சந்தேகம் இல்லை, இவர்களுக்கு உண்டாம். நீர் பிராமண ஜாதியில் பிறந்த பெரிய நம்பிகளே மாரநேரி நம்பிக்கு போய் அந்திம சம்ஸ்காரம் செய்யலாமோ என்று இவர்களுடைய சந்தேகம் அப்படின்னு கேட்டார். அப்ப பெரிய நம்பிகள் சொன்னாரா, இப்போ இறந்து கிடந்தாரே மாரநேரி நம்பி பரமபதித்தாரே, அவர் பெரிய உடையாரை காட்டிலும் தாழ்ந்தவரோ, நான் பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவனோ, அவர் விதுராழ்வானை காட்டிலும் தாழ்ந்தவரோ, நான் தர்மபுத்திரனை காட்டிலும் உயர்ந்தவனோ. இப்போ இறந்து கிடந்த மாரநேரி நம்பி என்ன வல்ச்சரா இருந்த, கழுகா இருந்த ஜட்டாயுவை விட தாழ்ந்து போயிட்டாரா? நான் என்ன அந்திம சம்ஸ்காரம் பண்ண ராமரை விட வசத்தியா போயிட்டேனா? அந்த ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் ராமர் பண்ணிருக்காருன்னா நமக்கு வழிகாட்டியா இருக்கார், பேதம் பார்க்க கூடாதுன்னு. நான் என்ன ராமரை விட வசந்து போயிட்டேனா? அவர் பெரிய உடையார்னா ஜட்டாயு, பெரிய உடையாரை காட்டிலும் தாழ்ந்தவரோ, நான் பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவனோ. அன்னைக்கு விதுராழ்வான் தாசிபுத்திரன் போகும்போது யுதிஷ்டிரன் அந்திம சம்ஸ்காரம் பண்ணார். விதுராழ்வானை காட்டிலும் அவர் தாழ்ந்தவரோ, நான் யுதிஷ்டிரனை காட்டிலும் உயர்ந்தவனோ. பகவானுக்கு அடியவர்களா இருக்கிறது பெருமையே கிடையாது. பெருமாளுடைய அடியவர் கடியவர் 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 கடியவர்க்கு அடியவர்களா இருக்கணும். மாரநேரி நம்பியை விட அடியவர் நான் உலகத்துல பார்த்தது இல்ல. நான் பண்ணதை கேள்வி கேட்கிறேன்னா, நம்மாழ்வார் படிக்கக்கூடிய பாசுரத்துக்கு உனக்கு அர்த்தமே தெரியலேன்னு ராமானுஜான்னு சொன்னாராம்.